அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர் சேனலில் பார்ட் 2 செஷனில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம் மிஸ்டர் டாக்டர் சுந்தரோட. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் பார்ட் 1ல் ஷேர் பண்ணோம். பார்ட் 2லேயும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சுந்தர், ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரியான ஹோமியோபதிக் எஜுகேஷன் ரிலேட்டடான காலேஜஸ் சூஸ் பண்ணுறப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நிறைய இடத்துல நிறைய மாறுதல்கள் இருக்குது. ஓகே சார். ஸோ அப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பேரண்ட் இந்த மாதிரியான கோர்ஸை சூஸ் பண்ணும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்? ப்ரைவேட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ரியலாக பார்க்குறப்போ எவ்வளோ கூடுதலாக இருக்கும்? இப்போ கவர்மெண்ட் சொல்கிறது ஒன்று, எவ்வளோ ரியாலிட்டியில் கூடுதலாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது உதவுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டா பிரிக்கலாம் சார். ஒன்று வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ரெண்டா பிரிக்கலாம். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும், பிரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன் பார்ப்போம். ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ஃபீஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க சார். அது பேஸ்ட் ஆன் த லொகேஷன் ஆஃப் த காலேஜ். இப்போ ஒரு காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டயர் சிட்டில இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அமையும் சார். மெயின் சிட்டில இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபீஸ் அமையும். இதே வந்து கொஞ்சம் தள்ளி வில்லேஜ் சைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபீஸ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட்ல அலாட் பண்ண ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 வந்து டியூஷன் ஃபீஸா வந்து கவர்மெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,25,000 கவர்மெண்ட் நிர்ணயித்த ஃபீஸ் வந்து நம்ம ஹோமியோபதி சிஸ்டம் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்போ அடுத்து வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து மாறும். இப்போ வந்து சென்னையில் இருக்க காலேஜுக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும், கொஞ்சம் வில்லேஜில் தள்ளி இருக்க காலேஜஸ்க்கு வந்து ஒரு ரேட் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80,000 இருந்து அதாவது ஒரு 75,000-80,000 இருந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ள வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அமைஞ்சிடும் சார். இது ரெண்டும் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் முடிஞ்சது, ஹாஸ்டல் ஃபீஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து புக் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க சார். நமக்கு வந்து இந்த புக்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஸ்டெத்தஸ்கோப், பிபி apparatus அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சார். அது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், ஒரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒன்று மாறுபடும் சார். ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க, புக்ஸ் வந்து தனியாக வாங்கிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து புக் ஃபீஸ் சார். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்து வருஷம் வந்து அலாட் பண்ணுவாங்க சார். யூனிவர்சிட்டியில இருந்து எக்ஸாம் ஃபீஸ்ன்றது அலாட் பண்ணுவாங்க. அது வந்து வருஷம் எண்டில் தான் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எண்டில், செகண்ட் இயர் எண்டில், தேர்ட் இயர் எண்டில், ஃபைனல் இயர் எண்டில் தான் கேட்பாங்க. அது அரௌண்ட் வந்து ஒரு 5,000 இருந்து ஒரு 10,000 வந்துடும் சார். அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வரும். அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் ஒரு 2,25,000 இருந்து 2,50,000 வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் காலேஜ். அதுலயே வந்து நம்ம 7.5 கேட்டகரியில வந்து ஜாயின் பண்ணோம்னா இந்த மொத்த ஃபீஸையும் வந்து கவர்மெண்டே வந்து பே பண்ணிடும். இப்போ நான் சொன்ன அபவ்ல சொன்ன ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணிடும். அடிஷ்னலா வந்து இந்த புக் ஃபீஸ் அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ்ல வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க சார் ஒரு காலேஜ்லயும். இது வந்து 7.5 கேட்டகரிக்கு. அதே நீங்க வந்து இப்ப நான் சொன்னது ஸ்டேட் கோட்டால, ஆல் இந்தியா கோட்டால ஒரு காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொன்ன ஃபீஸ்ல இருந்து ஒரு 25,000 இருந்து ஒரு 30,000 வந்து அடிஷ்னலா கேட்பாங்க. அவ்வளவுதான் சார். இப்ப நான் சொன்னால ஒரு 2,25,000 இருந்து 2,50,000 அதுல இருந்து ஒரு 25,000 30,000 வந்து கூட்டிக்கணும் சார், அடிஷ்னலா சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன் கேட்கக்கூடிய ஃபீஸ். இது வந்து சொல்றேன் சார். மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ல இதே ஃபீஸ் தான் கட்டுவாங்க. ஆனா அடிஷ்னலா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து ஜாயின் பண்றவங்க வந்து ஒரு 1 or 2 lakhs வந்து டொனேஷனா வந்து இயர்லி வந்து பே பண்ற மாதிரி வரும் சார். புரியுதுங்களா? அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால சேரும்போது காலேஜுக்கு வந்து டொனேஷன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கொஞ்சம் அடிஷ்னலா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், 2,50,000 சொன்னேன்னா அப்போ கூடுதலா ஒரு 1,00,000 இல்ல 1,50,000 வந்து ஆட் பண்ணிக்கோங்க சார். அப்போ வந்து 3,50,000 இருந்து 4,00,000 ரூபாய்க்குள்ள ஒரு வருஷமும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் சார். அது பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த காலேஜஸ். ஒரு காலேஜ்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டானா அடிஷ்னலா வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து டொனேஷன் அப்படின்ற நேம்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். அவ்வளவுதான். இப்படிதான் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அமையுது. கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்பேரபிளி பிரைவேட் காலேஜஸோட கம்மியான சார் இருக்கும். இப்போ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு சார், NIH கல்கட்டா, NIH டெல்லி அப்படின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்குமே வந்து 21,000 வந்து ஃபீஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் ஒரு 35,000 கிட்ட வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் லைப்ரரி ஃபீஸ், அப்புறம் அந்த மாதிரி சில ஃபீஸஸ்லாம் வந்து அடிஷ்னலா வரும் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் 35,000 கிட்ட வருது. அடுத்து செகண்ட் இயர்ல வந்து 21,000, தேர்ட் இயர்ல 21,000, ஃபைனல் இயர்ல 21,000. இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை.
நமக்கு வந்து ஸ்டைஃபண்டா வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அவங்க வந்து தருவாங்க சார். இது எல்லாம் போக வருஷம் வருஷம் வந்து இது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸும் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் சார். அது வந்து ஒரு வருஷத்துக்கு 6,000 அந்த மாதிரி வரும் சார். இப்போ நான் சொன்னது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் லைக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிச்சோம்னா இந்த மாதிரி பண்றது. சார் உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு சார். எஸ் சார். அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதியில சேர்ந்தா மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். அதுவுமே வந்து 4.5 இயர்ஸ் ஸ்டடி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிடைக்காது சார். அதாவது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, எந்த ஒரு சர்டைன் பீரியட்ல நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்றோமோ அந்த சமயத்துல இருந்தே நம்ம எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் தான். அப்போ ஒரு டாக்டருமே வந்து ஒரு பேஷண்டோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் வந்து நம்ம ஒர்க் பண்றோம். அப்போ நமக்கு வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னதான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கவங்க என்ஜாய் பண்ணாலும் அதை நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமா நம்ம வந்து நம்மளோட பொறுப்புகளை வந்து நம்ம கண்டிப்பா வந்து உணர்ந்து இருக்கணும். அது வந்து முக்கியம் சார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு நாளும் அவங்க சொல்லி தரது எல்லாத்தையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணி நம்ம வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். இப்போ மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கே தெரியும். நிறைய யாராச்சும் அண்ணா அக்கா டாக்டர் படிச்சிருந்தாலும் நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நல்லா வெயிட்டா இருக்கும். நம்ம வந்து சும்மா கிண்டலா கேட்போம், இதெல்லாம் படிச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்படி சொல்லி கேட்போம். ஆனா சிறு துளி தான் பெருவெள்ளம். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் ஸ்டாஃப் நடத்துற பாடங்களை வந்து நம்ம டெய்லியும் படிச்சு புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம மைண்ட்ல அது மொத்தத்தையும் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார். அப்போ இதுல இருந்து என்னோட கருத்து என்ன, ஒரு 4 வருஷம் படிச்சதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் ஸ்டாஃப் சொல்லி தரத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எடுத்து படிக்கணும் சார். அப்புறம் நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம மைண்ட்ல வந்து எல்லாம் நின்றோம். அப்போ அந்த நாலேஜ் வந்து நம்ம நல்ல ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம படிக்க சொல்லவே பேஸ்மெண்ட் நல்லா போட்டுட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு அப்போ கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம்ல படிச்சுட்டு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட இயர்லி ஸ்டார்டரா நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நம்மளுடைய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும் தேன் அதர்ஸ். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆர் டிட்டர்மைன்ட் டு பி அ டாக்டர் when the point they made up their mind. அப்போ நீங்க எப்போ முடிவு பண்றீங்களோ டாக்டர்னு அப்பத்துல இருந்து நீங்க டாக்டர் தான். அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிளா இருந்து நடத்துற பாடங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு டெய்லியும் படிச்சு மூளையில அதை வந்து ஸ்டோர் பண்ணி புரியுற மாதிரி ஞாபகம் வச்சிருந்து எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது உங்க லைஃப்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம நல்ல நாலேஜ், அதாவது எக்ஸாமுக்காக படிக்காம உங்களுடைய நாலேஜ்க்காக படிச்சீங்க அப்படின்னா உங்களால லைஃப்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல டாக்டரா சைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே சுந்தர். ஆக்சுவலாக இப்போது நம்ம இவ்வளோ விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இப்போது இந்த எஜுகேஷன் தவிர்த்து எஜுகேஷன் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்ன மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் கான்ஃபரன்ஸோ அல்லது வேறு ஏதாவது இன்றைக்கி நிறைய ஆன்லைன் சோர்ஸில் லேர்ன் பண்ணுறோம், இந்த மாதிரியான கரண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை இப்படி லேர்ன் பண்ணுறதுல அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கிறதுல ஒரு சிஎம்இ கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷனோ அல்லது கான்ஃபரன்ஸோ அட்டன் பண்ணுறது இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? இதை தவிர்த்து புக்கை தவிர்த்து வேறு என்ன விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத யங்ஸ்டர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு உதவும். ஸோ மேபி அவங்க உள்ளே வந்தாங்க, உள்ளே கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான இன்புட்ஸையும் அவங்க வந்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் ஷைன் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் உணர்றேன். கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார். புக்ஸை தவிர்த்து வந்து நம்ம நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து ஜஸ்ட் அந்த டிசீஸ் பற்றியோ இல்லை அந்த மெடிக்கல் கண்டிஷன் பற்றியோ நமக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அந்த டீச் பண்றதோட வந்து அவங்க கடமை வந்து முடிஞ்சிச்சாங்க. ஆனா நம்மளோட கடமை அதை கவனிக்கிறதோட அந்த இடத்துலயே நம்ம கடமை முடியல. அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்த நம்ம பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிறத விட நம்ம செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுல வந்து நம்மளோட மெமரி வந்து ரொம்ப டீப்பா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு கான்செப்டை வந்து நமக்கு சொல்லி தராங்கன்னா அதை ஜஸ்ட் அவங்க அங்கேயே வந்து கேட்டுட்டு அதோட விட்டுறாம அல்லது படிச்சுட்டு விட்டுறாம நம்ம என்ன பண்ணணும்னா அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிசீஸ் பேஷண்ட் இப்போ ஏதாச்சும் ஒரு நோயை பத்தி பேஷண்ட் டாக்டர் சொல்லி தராங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கிளினிக்கல் ஓபிக்கு வந்து போகலாம்.
கிளினிக்கல் ஐபிக்கு போகலாம். அங்க வந்து ஆப்வியஸா அந்த பேஷண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. அந்த பேஷண்ட்ஸ் போய் நம்ம எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறைய வந்து சோர்சஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. அந்த சோர்சஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ரீல்ஸ் பார்க்காம இந்த மெடிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், நிமோனிக்ஸ், அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளோட ரீல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அதுதான் வரும். அப்போ அதை நம்ம ரிப்பீட்டடா பார்த்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி பண்றாங்க, ஸ்டாஃப் வந்து கிளாஸ்ல சொல்லி தரதான் முடியும், அதிகபட்சம் வீடியோ போடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஒரு ரூமுக்கு வந்துட்டு போன்ல வந்து பார்க்கணும். பார்த்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணலாம், இந்த இப்போ இந்த ஏசிஎல்ல ஒரு இன்ஜுரி, ஒரு லிகமெண்டல் இன்ஜுரி இருக்குன்னா அது எப்படிலாம் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பிரேக் ஹவர்ஸ்ல நம்ம ஓபி ஐபிக்கு போயிட்டு அங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த எக்ஸாமினேஷனை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம செஞ்சு பார்க்கறது மூலமா நமக்கு லைஃப் லாங் வந்து அது மறக்காது. இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நீங்க பண்ணி பழகிட்டீங்கன்னா நாளைக்கே நீங்க கிளினிக்ல வரும்போது அந்த பேஷண்ட் வந்து வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தந்தது உங்க மைண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணது உங்க மைண்டுக்கு வரும். அடுத்தது நீங்க போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸா செஞ்சு பார்த்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நீங்க கான்ஃபிடன்ஸா போய் அந்த பேஷண்ட்டை வந்து நீங்க தொட்டு எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கான மெடிசன் வந்து கொடுத்து அவங்க டிசீஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சுந்தர், இப்போ அதர் வேல்யூபிளான ஒரு ஸ்டேட்ல பாயிண்டா நம்மளுடைய இருக்கும். ஹோமியோபதிக்கு நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, அதர் ஸ்டேட்ல கேரளாலேயோ அல்லது அதர் ஸ்டேட் இப்போ ஒரு சிலவங்க வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்க ஊரில் உள்ள ஓகே சார். லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு நிறைய கட்டாயங்கள் வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ் ஒரு கட்டாயம் 15 மார்க் வந்து 50 ஓகே சார். மார்க் வந்து தமிழ் நீங்கள் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஓகே ஜாப் சார். அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஏதாவது பேரியர்ஸ் இருக்கா? அதை பற்றி உங்கள் ஓகே ஃபேக்கல்டிஸ் அண்ட் சீனியர்ஸ் ஓகே ஏதாவது சார். டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது புரிதல் கிடைச்சதுன்னா அதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லாவே புரியும். மேபி ஃப்யூச்சரை பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும் அப்படின்றதையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே சார். அதர் ஸ்டேட் ஜாப் பத்தி கேக்குறீங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க சார். அதாவது நீங்க வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்ல படிக்கிறதுக்கும் அதர் ஸ்டேட்ல படிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து என்ட்ரன்ஸ் வந்து நீட் எக்ஸாம் சார். நீட் எக்ஸாம் எழுதி அதில் கிடைக்கிற ஸ்கோர்ல தான் வந்து நம்ம உள்ள போவோம். இன்கேஸ் வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம அதர் ஸ்டேட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டேட்ல வந்து 63 சீட்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம இன்கேஸ் அதர் ஸ்டேட்ல படிக்கலாம் லாங்குவேஜ் வந்து டிஃபர் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அங்க ரீஜனா இருக்கு இங்கிலீஷ் தான் மெயின் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இருந்தாலும் சின்ன சின்ன கான்வர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கறதாகட்டும், அதெல்லாம் வந்து அந்த மலையாளம்லாம் கேரளாலாம் மலையாளத்துல சொல்லுவாங்க, இதே வெஸ்ட் பெங்கால்லாம் பங்காளியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து புரியாது நமக்கு. அந்த மாதிரி ஒரு புரியாது மீன்ஸ் கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமா தோணும். ஓகேங்களா? போக போக நமக்கு அது புரிஞ்சிடும். அது பிரச்சனை இல்லை படிக்கிறதுக்கு. ஓகே. அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரா இருக்கும். ஆமா, ஸ்டார்டிங்ல அது வந்து கொஞ்சம் பேரியரா இருக்கும். ஆனா மெயின் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம எங்கேயுமே வந்து பயப்பட தேவையில்ல. அதர் ஸ்டேட் போனாலும் வந்து நம்ம பிரைவேட் இன்ஸ்டியூஷனை விட கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ப்ரெஃபர் பண்றது நமக்கு வந்து வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வந்து படிக்கிறதுல வந்து இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு விதமும் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூனிவர்சிட்டி வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இங்க வந்து எப்படி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2015 போன ரெகுலேஷன்ல வந்து 2 எஸ்ஏ கொஸ்டின் 15 மார்க்ஸ், அடுத்து வந்து 5 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸ் அப்படின்லாம் இருக்கு. ஆனா வந்து அதர் ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். 2 எஸ்ஏ கொஸ்டின் 15 மார்க்ஸ், அடுத்து வந்து 7 மார்க்ஸ், அப்புறம் 3 மார்க்ஸ். இந்த மார்க் வந்து வேறுபடும். ஆனா டோட்டலா வந்து எல்லாமே 100 மார்க்ஸ் சார். 100 மார்க்ஸ் தான். 100 மார்க்ஸ்க்கு 50% எடுத்தா பாஸ். மொத்தமா வந்து எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த டிஃபரன்ஸ், அந்த செப்பரேஷன், அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தான் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில டிஃபரன்சஸ். நெக்ஸ்ட் ஒர்க் பத்தி கேட்டிருந்தீங்க சார். ஒர்க் வந்து அங்க எப்படி போடுவாங்க, அங்க போட்டா நம்ம எப்படி போய் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க சார். கால் ஃபார் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி அப்படின்றதுனால நம்ம வந்து தமிழ்நாடு நேட்டிவா இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் எழுதி டாப் ரேங்க் வந்தால் நமக்கு ஒர்க் கிடைச்சிடும். ஆனால் இந்த கேரளா அந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து அங்க வந்து ஒரு சிட்டிசனா இருந்தா தான் அங்க இருக்க பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நம்ம எழுத முடியும். அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு சார் கேரளால. பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு. அந்த பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி எம்ஓவா ஜாயின் பண்ணணும்.
அதுக்கு என்ன கிரைட்டீரியானா ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம அங்கே ரெசிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து என்கொயர் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து என்கொயர் பண்ணேன். சரி நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்தியாவிலே வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து வந்து கேரளால வந்து டாப் ஹோமியோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம அங்க போய் ஒரு கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வந்து இங்க வந்து ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு தருவாங்க. நம்ம ஊர்ல ரேஷன் கார்டு இருக்க மாதிரி அந்த ஊர்ல வந்து கார்டு தருவாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம வந்து அந்த ஊர் சிட்டிசன் ஆயிடுவோம். அதாவது கேரளாவில் இருக்க ஆளாயிருவோம். அங்க அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்க எம்ஓ எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். அப்ளை பண்ணி எக்ஸாம்ல வந்து டாப் ரேங்க் எடுத்தோம்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து அங்க வந்து நிறைய நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு தட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெம்பரரி ஜாப்ஸ்க்கும் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க சார். உங்களுக்கு வந்து இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து இருக்காரு, அவர் வந்து ரிட்டையர் ஆகி போக போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சு எம்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். எம்டி முடிச்சதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஸரா வந்து நம்ம காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து வேலை விட்டு போயிட்டாருன்னா அடுத்த ப்ரொஃபஸர் அலாட் பண்றதுக்குள்ள அந்த ஒரு 8 மாசம் 9 மாசம் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்மள மாதிரி ஒரு ஹோமியோபதியை வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சு எம்டி முடிச்ச ஹோமியோபதி வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வச்சு கால் பார் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம போய் அந்த 8 மாசம் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் பாத்துக்கலாம். டெம்பரரி ஜாப்ஸும் அவைலபிளா இருக்கு. பெர்மனன்ட் ஜாப் வேணுமா அதுக்கும் வந்து எக்ஸாம் இருக்கு. அதையும் நம்ம எழுதி பண்ணலாம். ஆனா வந்து இந்த அதர் ஸ்டேட்ல ஒர்க் பண்றதுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, அந்த ஊர் ரெசிடென்ட்டா இருந்தா முன்னுரிமை தருவாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், நம்ம தமிழ்நாட்டிலயும் வேலை இல்ல, வெளியில போனாலும் அந்த ஊர் ரெசிடென்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எப்படிதான் நாங்க வேலை வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க சார். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுல வந்து நம்ம எம்ஓ1 ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல சார், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இஸ் காமன் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் த இந்தியா. அப்போ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருக்க எம்ஓ போஸ்ட் ஆகட்டும், டீச்சிங் ப்ரொஃபஷனல் போஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஓவர் த இந்தியா. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம் கால் ஃபார் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல நம்ம எக்ஸாம் எழுதி அதுல நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா நம்மள வந்து இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் 5 வருஷம் இருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டைரக்டா வந்து நம்மள வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க சார். இப்போ இருக்க சூழ்நிலையே வந்து ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த ஒரு எம்ஓ போஸ்ட்ல நான் போவேன், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் போவேன் அப்படின்னு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம வந்து உழைச்சோம்னா நம்ம கண்டிப்பா அந்த வேலையில போய் வந்துடலாம். நம்ம பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் படிச்சா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம படிச்சா மட்டும் போதும், கண்டிப்பா நமக்கு வந்து வேலை வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடுறேன். நம்ம ஊர்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயாவது தான் கொடுப்பாங்க எம்ஓவா, அது வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. அது கிடைக்கும் போதே வந்து காற்றுல போய் தூற்றிக்கொள்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் ரெசிடென்ட்டா 5 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுல போய் நீங்க வந்து எக்ஸாம் எழுதி உள்ள போய்க்கலாம் டேரக்டா, அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லை அப்படின்னா நான் வந்து ஆல் இந்தியா லெவலில் போகணும் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போய்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் சார், என்ஆர்ஹெச்எம் அப்படின்னு ஒன்று இருக்கு சார், அதாவது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு சார். அப்போ அந்த என்ஆர்ஹெச்எம் கீழே வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே அந்த என்ஆர்ஹெச்எம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ஆர்ஹெச்எம்லயும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு சார். அதுல வந்து இன்டர்வியூஸ் வந்து வைப்பாங்க சார். அந்த இன்டர்வியூல வந்து நம்ம கிளியர் பண்ணோம்னா நமக்கு வந்து எம்ஓ வந்து சேர வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சீனியர் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த என்ஆர்ஹெச்எம்ல ஒரு இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணி இப்போ வந்து எம்ஓ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். நம்ம தமிழ்நாடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார், சக்சஸ்ஃபுல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வாய்ப்பு வந்து நம்ம முன்னாடி நிறைய இருக்கு, நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லை விட்டுறோமோ அப்படின்றதான் சார்.